ஓம் சக்தி. எவன் பேச்சும் இங்கு எடுபடாது. நாட்டின் செழிப்பிற்காக நான் வகுக்கும் திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வழிபாட்டு மன்றங்கள், கூட்டு வழிபாடுகள், தியானம், வேள்விகள், சமுதாய தொண்டுகள், அன்னதானம், தான தருமங்கள் ஆகியவற்றின் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு வருவது சுயநலம் கருதியா அல்லது பக்தியினாலா? செவ்வாடை அணிந்து வந்து இங்கே தலைவர் பதவி கிடைக்காவிடில் ஒதுங்கி விடுகிறான். கடல் அலையினால் ஒதுங்குகிற நுரைக்கு காற்றினால் அழிவு உண்டு. ஆனால் கடலுக்கு எந்த அழிவும் கிடையாது. குடும்ப பாரத்தை பாதியாக குறைத்து பக்தியை வளர்க்கிறேன். அந்த பக்தி வேஷமாக மாறக்கூடாது. பக்தி வேஷமாக மாறினால் வேஷம் விஷமாக மாறிவிடும். கால வெள்ளம் காலனாக மாறிவிடும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.